லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் ஷங்கர் கமல்ஹாசன் கூட்டணியில் இந்தியன் 2 வெற்றிநடை போடுகிறது. Hola! Your dream vacation to Bali starts from rupees 22,999 only with GT Holidays, South India's #1 travel brand. காந்தி ஆகிய என்னிடம் இந்தியன் 2 பத்தி கேக்குறீங்க. அதுக்கு இந்தியன் 2 வைக்கிறத விட அன்னியன் 2 வச்சிருக்கலாம். 20 வயசுல 240 பேர் அடிக்கிறாங்களா? நடப்பாங்க, வாவாங்க, ஓடுவாங்க, மேக்ஸிமம் ஓடுவாங்க. அவ்வளவுதான் பண்ண முடியும். நீங்க வந்து ப்ரூஸ்லி மாதிரி ஃபைட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா 120 வயசுல இப்ப தாத்தாவுடைய கனவை நிறைவேற்றணுன்றதுக்காக இந்தியாவுக்கு வராரு கமல்னா உங்களுக்கு இந்த 120 வயசா இது எப்படி நடக்கும்? கேள்வி அடிபட்டு போதில்ல. அந்த படத்துக்கு இந்த படத்துக்கும் கனெக்டிவிட்டி வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. அப்ப சமுதாயம் வேற இல்ல, வீடு வேற இல்ல. அப்ப அந்த சமுதாயம் சரியா இருக்கும்னா வீட்டுக்குள்ளேயே கலையிடுங்க அப்படின்ற பாயிண்ட் இருக்கு இல்லையா? பியூட்டிஃபுல் பாயிண்ட். அந்த பாயிண்ட் வந்து அவரே நெகட்டிவ் ஆக்கினார் பாருங்க. இங்க பார்ட் 2 தலை சுத்தும் போது பார்ட் 3 எதுக்குன்னு ஆடியன்ஸ் சுத்தும். நீங்க அதுல என்ன வேணா ஹைட் பண்ணி வைங்க. என்ன நீங்க ஹைட் பண்ணி வச்சாலும் திருப்பி அதே கமல் சார் தானே வருவாரு. முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் குறிஞ்சி வேலைக்கு தெரிஞ்சுக்கல ஆதன்சியை டவுன்லோட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஆதன்சி மேடையில் அனைவரும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட பிரவீன் காந்தி சார் இணைஞ்சிருக்காங்க. நிறைய விஷயங்கள் பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சிறப்பு. இந்தியன் 2 மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போட ரிலீஸ் ஆன படம். சங்கரன் உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் கூட்டணியில் ரிலீஸ் ஆயிருக்கு. நிறைய பாசிட்டிவ், சில நெகட்டிவ்ஸ் வந்தவனமா இருந்துகிட்டே. சில நெகட்டிவா? ஆமா, உல்டாவா சொல்லுவீங்களா? எப்பவுமே பல நெகட்டிவ் சில பாசிட்டிவ். கரெக்டா ஆரம்பிக்கும், கரெக்டா ஆரம்பிங்க. படம் பார்க்குற மக்கள் ஏத்துக்கிட்டாங்க. உங்களோட கருத்துக்களை நீங்க இல்ல ஓவரா நம்ம சோசியல் மீடியா எல்லா இடத்துலயும் கேட்கும்போது நெகட்டிவ் அதிகமாகவும் பாசிட்டிவ் ரொம்ப கம்மியாகவும் இருக்கிறது தான் உண்மை. நாங்க கேட்ட வரைக்கும் பார்த்த வரைக்கும் என்னன்னா, பார்த்த மக்கள் ஒரு சில நல்லா இருக்குன்றோம், ஒரு சில நல்லா இல்லைன்றாங்க. உங்களோட கருத்து இந்தியன் 2 பற்றி? காந்தி ஆகிய என்னிடம் இந்தியன் 2 பத்தி கேக்குறீங்க. அதுக்கு இந்தியன் 2 வைக்கிறத விட அன்னியன் 2 வச்சிருக்கலாம். அவ்வளோ பிரம்மாண்டமா இருந்துச்சு. அவ்வளோ அவேவா இருக்கு, அந்நியமா இருக்கு, எல்லாமே அந்நியமா இருக்கு. எதுவுமே உங்களை வந்து ஒட்டுறா மாதிரி. இப்போ இந்தியன் 1 ஃபர்ஸ்ட் ஏன் அவ்வளோ பெரிய வெற்றி நான் ரொம்ப ரசிச்சு பார்த்தேன். பிகாஸ் ஆஃப் கமல் சார் கெட்டப், பிரமாதமான சாங்ஸு, சுஜாதா சாருடைய டைலாக்கு, எல்லாமே எனக்கு ஒரு படத்துக்கு என்ன வேணுமோ எல்லாமே இந்தியன் ஃபர்ஸ்ட்ல இருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா மெயினாக கண்டென்ட்டே தப்பாகி போச்சு. இன்னொன்று என்ன தெரியுங்களா, இதுல கமலஹாசன் திருப்பி வராரு பாருங்க. அங்கே சங்கர் தோத்துட்டாரு. சங்கர் சார் வந்து நல்ல திறமையானவர். நானும் அவரும் ஒரே கம்பெனில இருந்து வந்திருக்கோம். அதனால நான் ரொம்பவும் சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்ல வேண்டிய கடமைன்னு ஒன்று இருக்குல்ல. என்னன்னா, எடுத்த உடனே ஒருத்தன் ஒரு கேள்வி கேட்டான், சார் அப்போ அவருக்கு இந்தியா தாத்தாக்கு 106 வயசாச்சு, 106 வயசுல என்ன சார் பண்ண போறீங்கன்னு சங்கர் சார் பதறிட்டாரு. நிச்சயமா அவருக்கே அந்த ஐடியா இருந்திருக்காதோன்னு எனக்கு தோணுது. இல்ல சார், அதுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துட்டாங்களே. 120 வயசுல வந்து அது இல்ல அதெல்லாம் நம்பகத்தன்மையாக நீங்க சொல்லணும். உண்மைதானே சார்? இல்லங்க, நம்பகத்தன்மையா சொல்லணும். இன்னும் அவர் 120 வயசுல 240 பேர் அடிக்கிறாங்களா? நடப்பாங்க, வாவாங்க, ஓடுவாங்க, மேக்ஸிமம் ஓடுவாங்க. ஓகே, அவ்வளவுதான் பண்ண முடியும். நீங்க வந்து ப்ரூஸ்லி மாதிரி ஃபைட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா 120 வயசுல உங்களுக்கு கதைக்கு தேவைப்படுது. என்ன பண்ணிருக்கணும்னா, நான் ஆஸ் அ டைரக்டரா கிரியேட்டரா நானா இருந்தா என்ன பண்ணிருப்பேன்னா, சங்கர் சார் கிட்ட நான் ஃப்ரெண்ட்லியா இருந்தா சொல்லியிருப்பேன். என்ன சொல்லியிருப்பேன்னா, சார் திருப்பி அந்த கேரக்டரை கொண்டு வராதீங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்ல பையன் செத்துட்டான், சந்துருன் கேரக்டர் செத்துட்டான். அவனுக்கு ஒரு லவ், மனுஷாக்கு ஒரு எல்லாம், ஒரு பையன் பிறந்துட்டான். அந்த பையனை எடுத்துட்டு போயிட்டாரு கமல் சார். ஓகே, பேரனோட போயிட்டாரு. போனாரு, பேரனுக்கு இந்தியானா என்ன, நம்ம நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்னா என்ன அப்படின்னு அந்த பையனை ஃபுல் மோல்ட் ஆக்கி ஒரு 10-15 வருஷத்துல அவர் இறந்துடுறாரு. அந்த கேரக்டர் ஓவர். அது ஒரு சின்ன ஃபிளாஷ் கட்டா சொல்லிட்டு, இப்போ ஒரு 35-40 வயசுல இஸ் கமிங் பேக். யாரு? அவருடைய பேரன். அதாவது பையனுக்கு அப்பா கெட்டவன், அந்த பையனுக்கு அப்பா கெட்டவனா தாத்தா நல்லவன். ஓகே, இப்ப தாத்தாவுடைய கனவை நிறைவேற்றணுன்றதுக்காக இந்தியாவுக்கு வராரு கமல்னா உங்களுக்கு கிளீன். இந்த 120 வயசா இது எப்படி நடக்கும்? கேள்வி அடிபட்டு போதில்ல. இந்த ரெண்டாவது கனெக்டிவிட்டி இருக்கும். அந்த படத்துக்கு இந்த படத்துக்கும் கனெக்டிவிட்டி வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. சந்துருவோட பையன் தான் இவன் அப்படின்னும் போது கனெக்டிவிட்டி வந்துடும். ஸோ அது இல்லாதனால எடுத்த உடனே பெரிய கேள்வியை வந்து ஒரு ரசிகர் கேட்டார். கரெக்டான கேள்வி. எனக்கே ஆமா இல்ல, இதுக்கு பதில் வந்தது தானே கதையே வரணும் தான் எனக்கு அந்த ஐடியா வந்தது. அப்புறம் டிஸ்கஷனில் மேபி நம்ம சங்கர் சார் கூட இருந்திருந்தா மேபி இதை நம்ம சொல்லியிருப்போம். இல்லை சார், அது என்னைக்கா இருந்தாலும் அது லாஜிக்காக இடிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். மேபி சங்கர் சார் கேட்கக்கூடிய பர்சன் தான். தெரில அது என்ன நடந்ததுன்னு தெரில. அதனால் இன்னொன்று சார், அந்த படத்தோட கண்டென்ட் என்னென்னா அருமையான கண்டென்ட். என்ன கண்டென்ட்டு? நாட்டில் ஒரு வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் வீடு வரைக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எங்கே சார் ஆரம்பிக்குதுன்னா வீட்டில் ஆரம்பிக்குது. ஆமாம். அதுக்கப்புறம் சமுதாயத்தில் முடியுது. ஓகே, சமுதாயத்தில் நீங்கள் யாருன்றதை வச்சு தான்
உங்களுடைய வெற்றி தோல்விகள் நிர்ணயிக்கப்படுது. கரெக்டா? அப்போ சமுதாயம் வேற இல்லை, வீடு வேற இல்லை. அப்போ அந்த சமுதாயம் சரியா இருக்கணும்னா வீட்டுக்குள்ளேயே களை எடுங்க அப்படின்ற பாயிண்ட் இருக்கு இல்லையா? பியூட்டிஃபுல் பாயிண்ட். ஓகே, அந்த பாயிண்ட்டை வந்து அவரே நெகட்டிவ் ஆக்கினார் பாருங்க கதையில். அப்படி ஒரு நல்ல பாயிண்ட்டை சொல்லி அதுவே தப்புன்னு சொல்லும்போது, அப்போ சார் ஒன்று நல்லா கேட்டுங்க, எப்போவுமே சினிமாங்கிறது என்னன்னா, ஒரு திருட வந்து படம் பார்த்தானாலும், ஒரு கெட்டவன் சமுதாயத்தில் கெட்டவன் படம் பார்க்க வரான், போலீஸால துரத்தப்படுற ஒருத்தன் கூட தேட்டரில் வந்து படம் பார்ப்பான் இல்லையா? அவன் கூட என்ன நினைப்பான் தெரியுமா? எண்டில் ஹீரோ ஜெயிக்கணும்னு நினைப்பான், எண்டில் போலீஸ் தான் ஜெயிக்கணும்னு நினைப்பான். இது வந்து மைண்ட் சைக்காலஜி. சரி, நீங்கள் சொசைட்டியில் வந்து அப்படி ஒரு நல்ல கருத்தை கொண்டு வந்துட்டு அந்த கருத்து வந்து மக்களால் நிராகரிக்கப்படுது, மக்களே திருப்பி போன்றாங்க அவரை. ஏன்னா மக்கள் பாதிக்கப்பட்டாங்க, மக்கள் பொல்யூட்டட் ஆயிட்டாங்கன்னு சொல்ல வருது. மக்கள் என்னைக்குமே பொல்யூட்டட் ஆனாலும் இப்போ விக்கிரவாண்டி தொகுதி நமக்கு நல்லா தெரியுது. என்னடா இப்போதான் இத்தனை பேர் செத்துருக்கானுங்க, 60 பேர் 65 பேர் செத்துருக்கானுங்க, வேற ஒன்று மாறி வரும்னு பார்த்தா அதே தான் நடந்திருக்கு. அப்போது மக்கள் வந்து பொல்யூட்டட் ஆனது உண்மை. ஆனால் உங்கள் கருத்துக்கள் அப்படி சொல்லக்கூடாது. அவங்க அப்படி தான் இருப்பாங்க. ஏன்னா அவர்களுடைய டிமாண்டு, அவர்களுடைய தேவை, அவர்களை எங்கேயோ பிரெயின் வாஷ் பண்ணி வச்சுருக்கோம், எங்கேயோ அவங்கள முட்டாளாக்கி வச்சுருக்கோம், பணம் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம பண்ணி வச்சுருக்கோம்ல. இதெல்லாம் கரெக்டுன்னு சொல்லக்கூடாது சினிமாவில். சினிமா என்ன சொல்லணும்னா, அப்படி இருந்தாலும் நீ நல்லவன், நீ மாறணும். அதுதான் ஒரு சினிமாவுக்கான ஃபண்டமெண்டல். இதை எம்ஜிஆர் மிஸ் பண்ணவே மாட்டார். எம்ஜிஆருடைய படங்களில் எண்டில் நல்லவன் கெட்டவன் திருந்துவான், அவர் கொல்லக்கூட மாட்டார். அதெல்லாம் தான் ஒரு சொசைட்டிக்கு நாம சொல்ல வர ஒரு அருமையான கருத்துக்கள். ஒருவேளை 3ல கூட அந்த விஷயங்கள் ரிவீல் பண்ணல சார். எந்த 3ல? ஓ, உங்க 3க்கு வேற வெயிட்டிங்க நீங்க? ஆமா சார், இந்தியன் 3க்கு டீஸ் எல்லாம் போட்டு அது இன்னும் பயங்கரமா இருக்கு. அந்த இன்னும் பிளாஷ்பேக், அந்த சேனாபதியோட இதெல்லாம் பார்க்க போறோம். சன் பிக்சர்ஸ் பேக்ரவுண்ட்ல இருக்கிறதுனால 3க்கு பிளான் பண்றீங்களா? 3 தான் சார் இருக்கு. சன் பிக்சர்ஸ் தானே ரிலீஸ், ஐ மீன் உதயநிதி தானே ரிலீஸ். அவர் 2 அதான் 3 சன்னு. சரி, சன்னு 3 அப்படி கனெக்ட் பண்ணிக்கிறேன். என்னன்னா நீங்க இதுல சார் பார்ட் 2 பார்ட் 3ன்றதெல்லாம் எதுக்கு? எதிர்பார்ப்பை கூட்டினா தானே உங்களுக்கு வந்து இப்போ பார்ட் 3 வரும். பாகுபலி வந்தது பார்ட் 1 எண்டில், அது வரைக்கும் விசுவாசமா இருந்த சத்யராஜ் கேரக்டர் திரும்பி குத்துச்சின்ன உடனே அத்தனை பேரும் வீட்டுக்குள்ள போயிட்டு வந்து தான் இதுல வந்து பின்னு குத்துனா கூட அவன் கவலைப்படாம அது ஏன் குத்துனாரு அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆச்சு இல்லையா? அப்பதான் பார்ட் 2க்கு வேல்யூ. இங்க பார்ட் 2வே தலை சுத்தும் போது பார்ட் 3 எதுக்குன்னு தானே ஆடியன்ஸுக்கு தோணும். நீங்க அதுல என்ன வேணா ஹைட் பண்ணி வைங்க, என்ன நீங்க ஹைட் பண்ணி வச்சாலும் திருப்பி அதே கமல் சார் தானே வருவாரு, அதே கெட்டப்ல தானே வரணும். என்ன கேட்டா சார் கெட்டப்ல மாத்திட்டாங்க சார். என்ன சேனாபதியோட பயங்கரமான பிளாஷ்பேக், அவரோட வாழ்க்கை வரலாறுலாம் வருது இல்லங்க. அப்ப அதானே வந்திருக்கணும் 2. சி, நான் சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா, 2 இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தாதான் 3 தேரும். சரி, 3 பார்க்கணும்னு எனக்கு ஆசை வரும். 2ல வந்து இவ்வளவு கேள்விக்குறிகளை வச்சுக்கிட்டு உங்களுக்கு என்னத்த 3? சார், இங்க சங்கரும் கமல் அவர்களும் இணையும் பொழுது அந்த ஒரு பிரம்மாண்டம் அப்படின்னு ஒன்று இருக்கு, விஷுவல் ட்ரீட் அப்படின்னு ஒன்று இருக்கு, அந்த எங்கேயுமே மிஸ் ஆகாத மாதிரி இருந்தது. கிட்டத்தட்ட போயிட்டு வெளியே வந்தவங்க எல்லாம் ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான். இதுல ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆன மாதிரி நீங்க பேசுறீங்க. இல்ல, நான் சோசியல் மீடியால சொன்னது எல்லாருமே ரியலி தே ஆர் டிசப்பாயிண்டட் தான். ஏன்னா சங்கர்ன்ற ஒரு மாபெரும் டைரக்டர் இல்லையா, கிட்டத்தட்ட 20 வருஷம் டிராவல், அதெல்லாம் பெரிய விஷயம். இப்போ நான் வந்து ஒரு 7-8 வருஷம் எனக்கு இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதே எனக்கு பெரும்பாடாக போச்சு. அவர் எனக்கு சீனியர். ஜென்டில்மேன் வந்து 92ன்னு நினைக்கிறேன், ஐ திங்க். சரி, 92லேருந்து இன்னும் இப்போ கிட்டத்தட்ட 32 வருஷமாக இண்டஸ்ட்ரியில் அந்த ஸ்டார்டம்லேயே இருக்காருன்ற போது நம்ம வந்து தலை வணங்கி தான் ஆகணும். அதுக்கு அவர் எவ்வளோ ஒர்க் பண்ணுவார், எவ்வளோ நாலேஜபிளாக இருப்பார், அதெல்லாம் நம்ம வந்து மறுபேச்சே பேசலை. சங்கர்ன்றவர் ஒரு திறமையான இயக்குனர். ஆனால் இன்றைய ரசிகனுக்கு நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்கன்றது தான் ஒரு பெரிய கேள்வி. அவன் வந்து உங்களை வேறையே பார்க்குறான். இப்போ இன்னைக்கு வந்து பிரம்மாண்டெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாதுமா. நீங்கள் ஒரு க்ரீன் மேட்டு, ஓகே, க்ரீன் மேட்டை வச்சுக்கிட்டு இன்னைக்கு என்னென்னமோ ஒண்டர் பண்ணலாம். அப்படியான டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. செத்து போனா கூட உயிரோட கொண்டு வர அளவுக்குலாம் டெக்னாலஜி வந்து அதையும் வந்து பண்ணியிருக்காங்க. விவேக்கு பண்ணியிருக்காங்க இல்லையா? பண்ணியிருக்காங்க. கோட் படத்தில் கேப்டன் அவர்கள் இல்லை, அது நம்ம இந்த படத்தை பேசுவோம். இந்த படத்தில் விவேக்கே கொண்டு வந்திருக்காங்க. அப்போ வந்து மரணம் கூட இப்போ இருக்கிற டெக்னாலஜிக்கு சாதாரண விஷயம் ஆகி போச்சு. சரி, ஒரு காலத்தில் ஒரு ஆர்டிஸ்ட்லாம் பாதியில் இதுவாகிட்டாங்கன்னா அந்த படம் ட்ராப் ஆகும், அவ்வளோதான் தூக்கி போட்டுருவாங்க. ஆனால் இன்றைய ஏஐ வந்து உங்களை வந்து ஹை லெவலில் வச்சிருக்கு. ஒட்டுமொத்த ஐயும் ஏஐ மேலே தான் இருக்கு இன்னைக்கு உலகமே. சரி, ஏஐ என்ன பண்ண போகுதுன்னு. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் விஷுவல் ட்ரீட் கொடுக்குறதோ அதெல்லாம் வந்து சாதாரண விஷயம். இன்னைக்கு வந்து டைரக்ஷன்றது என்னன்னா, ஒரு கேமராமேன்ட்ட சொல்லிட்டீங்கன்னா, அதே மாதிரி கேமராமேனுக்கு இப்போ பெரிய வேலை கிடையாது. இதை எனக்கு சொன்னது யாருன்னா ஒரு பெரிய கேமராமேனு, நடராஜ் நட்டு இருக்கார்ல, நட்டி, அவர் நடிக்க இப்போ பிஸியாக இருக்காப்புல. நான் கேட்டேன், என்ன நட்டி பெரிய கேமராமேன் உண்மையிலேயே இந்தியில் அவ்வளோ படம் பண்ண நட்டி கிட்ட கேட்டேன்,
என்ன நட்டி என்ன மாமா மச்சான் பேசிக்கோ, என்ன நட்டி நீ வந்து பிஸி கேமராமேன்ப்பா ஹிந்தியில், இங்கே வந்து நடிச்சிக்கிட்டு இருக்கிறேன்னு. அட போப்பா நீ வேற, இப்போ எல்லாமே டிஐயில் பண்ணிடுறானுங்க, நம்மளே தேவைப்படல அப்படிங்கிறாரு. ஸோ அந்த அளவுக்கு டெக்னாலஜி வந்து யாருடைய திறமையும் அது தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு அது அட்வான்ஸாக இருக்குது டிஐயில். அதே மாதிரி ஒரு டைரக்டருக்குலாம் நீங்கள் வந்து பணம் போட்டாச்சுன்னு வச்சிங்களேன், நல்ல கேமராமேன் வந்தால் அவன் வந்து இந்த லைட் வேணும் அந்த லைட் வேணும்னு வேறையே ஆக்கிடுறான். அதனால் இப்போல்லாம் வந்து பெரிய படம் எடுக்கிறதுல வெரி சிம்பிள். ஆனால் உன்னோட கண்டென்ட் என்ன, அந்த ஒத்த லைனில் ஜெயிச்சிருக்காரு. அருமையான லைன், வீட்டுக்குள்ளே நீ களை எடுத்துட்டா சமுதாயம் தானாக மாறும். இந்தியன் வந்து ரிலீஸ் ஆகும்போது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. நான் அப்போ தான் அந்த கம்பெனியில் கமிட் ஆகிறேன், ரட்சகன் கமிட் ஆகிறேன். அவர் வெளியே போய் பண்ணுறாரு. அவர் அதாவது காதலன் முடிச்சுட்டு குஞ்சுமோன் சார்ட்ட சண்டை போட்டுட்டு மீன்ஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் அவர் இந்தியன் பண்ணுறாரு, நான் ரட்சகன் பண்ணுறதுக்கு அங்கே உட்காந்துருக்கேன். அப்போ என்ன குஞ்சுமோன் சாரை போய் படம் பார்த்துருவான்னு அனுப்புறாரு. நான் படம் பார்க்குறேன். படம் பார்க்கும்போது பார்த்தா மிரட்டலாக இருந்தது சாங்கு, அது இதுன்னு கொஞ்சம் லென்த்தாக எனக்கு அப்போ ஃபீல் ஆச்சு. படம் வந்து இல்லை ரொம்ப 3 மணி நேரம் ஓடும், கொஞ்சம் லென்த்து தான் சார் கொஞ்சம் இதுவாக இருக்குது, மிச்சப்படி படம் ஓடிட்டோம் அப்படின்னு நான். ஸோ நான் ரசித்த படம் இன்னொன்று தெரியுங்களா, நான் ஜென்டில்மேனை ஒரு 30 வாட்டி பார்த்துருப்பேன். எனக்கு தமிழ் சினிமாவில் த பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஃபிலிம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜென்டில்மேன் தான். என்னோட ரட்சகன் படத்தை விட ஜென்டில்மேனோட திரைக்கதை இருக்கு பாருங்க, அப்படி இருக்கும். சீன் பை சீன், ஷார்ட் பை ஷார்ட்டு வேஸ்டே இருக்காது. அவருடைய கடின உழைப்பு அந்த படத்தில் தெரியும். அது மாதிரி நம்ம அவரை பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, இதெல்லாம் பத்தலை. இப்போ நீங்கள் வந்து ஒரு இது பேலன்ஸ் பண்ண சொல்கிறீங்க. எனக்கும் வந்து இப்போ படம் வந்து கமர்ஷியலாக எல்லா ஊர்லேயும் நல்லா போயிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் ஓவரால் கமெண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பத்தலை தான் அது கமல் சார் தானே பாடினாரு, பத்தலை தான். இன்னொன்று அனிருத் அப்பவே வந்து ஆளுமா டோலுமா உத்தாலுங்க ஆளுமா, அதே மாதிரி தானே இந்த பாட்டு இருக்கு. இது ஏதாவது வித்தியாசம் இருக்கா? தாத்தா வராரு கலக்க போறாரு, எது பாட்டு கதற கூட போறாரு, ஆளுமா டோலுமா உட்டாலுங்கனிமா ஆளுமா, ரெண்டும் ஒரே டியூன், ஒரே மூடு, ஒரே வாய்ஸ். அப்ப என்ன ஆகுதுன்னா ஒரே ஒரு அனிருத் படிக்கிறாரு சார், அதனால ஒரே வாய்ஸ் அப்படி இல்லைங்க. இப்போ முஸ்தபா எப்படி இருந்தது, அதே ரஹ்மான் வந்து வந்தே மாதரம் அதானே அவர் தானே பாடினாரு, வேற வேற மூடு இருந்தது இல்ல, இதுல இருக்கு சார். எங்க இருந்தது? நீங்க 2 பாட்டையும் திருப்பி கேட்டு பாருங்க, 2 ஒரே மாதிரி இருக்கும். அது தெரியக்கூடாது, தெரியாம நீங்க அதானங்க அனிருத். இன்னைக்கு வந்து எல்லாரோட ஹனி அவர் தானே, இளம் ரசிகர்களோட ஹனிருத் அவர், தேன் ருத் அவர். சரி, ஸோ அப்படின்னும் போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அவர் கரெக்டாக தான் பாடினாரு அப்படின்ட்டானுங்க, கதரை விட போறாருன்ட்டு. கதரை விட அதுக்கு லிங்க் பண்ணிக்கிறானுங்க. அவர் கதரை விட போறாருன்னு அவங்க சொன்னது வேற. இன்னைக்கு ஆடியன்ஸோட ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ அதனால இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இன்னொன்னுங்க, ஜென்டில்மேனை திருப்பி எடுத்துருக்கலாம். ஓகே, இந்தியன் அந்த பேரை வந்தான் பார்த்தீங்களா, பேரை அப்படியே ஜென்டில்மேன் திரைக்கதை தூக்கி அடிச்சிருந்தாருன்னா வேற. நமக்கு இந்த கெட்டப்பு 106 வயசா அதுலேயே மைண்ட் இருக்கு, 106 வயசுல இது தேவையா, ஏன் இப்படி தப்பு பண்ணாங்க, இதே தான் ஆடியன்ஸுக்கு படம் பார்க்கும்போது ஓடுது. அப்போ நீங்கள் எடுத்த உடனே பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணி பேரா வரான், பேரா வந்து இது அடி நொறுக்குறான். சரி அப்படின்னு பார்த்தா நீங்கள் அப்புறம் கூட இன்னொன்று சொல்லுங்க, தாத்தா சாகலன்னு சொல்லுங்க, அதில் ஒரு ட்விஸ்ட் வைங்க, வராரியான் தாத்தா இங்கே மாட்டிக்கிட்டாரு. இப்போ இதோட எண்டு எப்படி இருக்கணும்னா, மாட்டிக்கிட்டாரு பேரன், முடிஞ்சான்னு பார்க்கும்போது சொல்லணும் வராண்டா என் தாத்தன்னு பண்ணீங்கன்னா தேர்ட் பார்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சிறப்பு சார். நான் 2024 ரிலீஸ் ஆன படங்கள்லேயே மிகப்பெரிய எதிர்பார்ப்போட ரிலீஸ் ஆன படம் இந்தியன் 2. இதில் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்ன சார்? இவ்வளோ நெகட்டிவிட்டி சொல்லிட்டீங்க, மீன்ஸ் இவ்வளோ நெகட்டிவ் நான் என்னமோ நான் உட்காந்து படம் பார்த்து சொன்ன மாதிரி சொல்லி இல்லை, இவ்வளோ விஷயங்கள் மாற்றி இருக்கணும், இல்லை நம்ம எல்லாத்தையும் பார்க்குறோம் வரனால சொல்கிறீங்க. பாசிட்டிவ் அப்படின்னா அந்த படத்தில் எதுதான் சார் உங்களுக்கு கவர்ந்துருக்கு? பிரம்மாண்டம். அது சங்கர்னும் போது எனக்கு அதை டெக்னிக்கல் சரி அதெல்லாம் வந்து நிச்சயமாகவே ஹேட்ஸ் ஆஃப் தான் இல்லையா. அது வந்து அதுதான் நான் திருப்பி சொல்கிறேங்க. லைக்கா மாதிரி ஒரு கம்பெனி, நீங்கள் ஒன்று கேட்டால் 10 கொடுக்குற கம்பெனி. எனக்கு எப்படி குஞ்சுமோன் சார் ஒரு ஹெலிகாப்டர்னா அது எந்த ஒரு ஹெலிகாப்டர் 3 வச்சுக்கோ அப்படின்னாரு. அது மாதிரி உங்களுக்கு லைக்கா வந்து என்ன கேட்டாலும் சோக்கா கொடுக்குற கம்பெனி லைக்கா. அதனால் நீங்கள் அதனால் எனக்கு அதெல்லாம் ஒரு பிரம்மாண்டம் கிடையாது. அண்ட் சங்கருக்கு தெரியும்ல, விஷுவலாக எதை சொன்னால் பிரம்மாண்டம் இருக்குன்னு தெரியும். இன்றைக்கி ஏங்க குழந்தை பசங்களாம் என்னென்னமோ பண்ணுங்க. நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் போங்க, இன்ஸ்டாகிராமில் பசங்க பேக்ரவுண்டு ஒன்று எடுக்கிறாங்க, ஓகே, அவங்க இருக்கிறத ஒன்று எடுக்கிறாங்க, ரெண்டும் மிக்ஸ் பண்ணி பார்த்தா ஏதோ ஒரு உலகத்தில் இருக்க மாதிரி இருக்குது. சரி இதை யாரா கிரியேட் பண்ணான்னு கிட்ட போய் பார்த்தா அவன் ஒரு 20 வயசு பையனாக இருக்கான். அந்தளவுக்கு பசங்க பயங்கர டெவலப் ஆகிட்டாங்க, ஏஐ வளர்ந்துருச்சு.
ஆனால் நமக்கு அதை இப்போ பாராட்டுறதா அதுக்காக சங்கர் சாரை சூப்பர்னு சொல்ல முடியுமானா சங்கர் இதெல்லாம் அப்பவே பண்ணிட்டாருங்க. ஜென்டில்மேன்லேயே சாங்கில் பண்ணிட்டாரு, காதலன் சாங்கில் பண்ணிட்டாரு. இப்போ எனக்கு அதெல்லாம் வந்து இப்போ பேசுறது வந்து அவருக்கே பிடிக்காது இல்லையா. இந்தியன் அதே மாதிரி இதில் இந்தியனில் வந்து இந்த பாட்டு இருக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன்று ஒரு செட் சாங் ஒன்று அதான் தடா தடா பாட்டு பார்த்தீங்கன்னா அப்போ மிரட்டியிருப்பாங்க. சிஜியில் பியூட்டிஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அது வெங்கின்னு ஒருத்தர் பண்ணுவார், அவருக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதனால் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் விஷுவல் ட்ரீட்லாம் வந்து நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. அதெல்லாம் நம்ம வந்து மாற்று கருத்து இல்லை. அது வந்து இன்னைக்கு பத்தலை. இன்னைக்கு எல்லா படமும் நல்லா இருக்குது, விஷுவல் நல்லா இருக்குது, மேக்கிங் நல்லா இருக்குது. அதனால் நீங்கள் இப்போ கல்கி பாருங்கள், இதுக்கு முன்னாடி வந்த படம் மேக்கிங் நல்லா இருந்தது. ஸோ அதனால் நம்ம மேக்கிங் வந்து இன்னைக்கு ஒரு டைரக்டர் வந்து அடையாளப்படுத்தாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜோட படம் லாஸ்ட் வந்தது இல்லை லியோ, இன்னும் மேக்கிங் என்ன குறை? எக்ஸலன்ட் மேக்கிங். செகண்ட் ஹாஃப்லாம் வந்து அந்த ரேஸு சேஸு அது இதுன்னு ஒரு 4-5 எபிசோட் ரொம்ப நல்லா இருந்தது. அதனால் இன்றைய தேதிக்கு ஒரு டைரக்டர் வந்து விஷுவல் ட்ரீட்டில் என்னை வந்து சொல்ல முடியாது சார். இவ்வளோ விமர்சனத்துக்கு உள்ளான இந்தியன் 2 என்ன காரணமாக இருக்கும் சார்? இந்த சென்டிமெண்ட் நிறைய பார்க்குறாங்க, நிறைய விஷயங்களும் நடந்திருக்கு. அந்த படத்தோட படப்பிடிப்புல இருந்து நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. நடித்த நடிகர்களும் நம்ம திரையில தான் இப்போ பார்க்குறோம், அவங்களும் நம்ம கூட இல்லை. இதெல்லாம் ஏதாவது ஒரு காரணமாக இருக்க வாய்ப்புகள் இருக்கா? என்ன நீங்க ரொம்ப நோண்டி கேட்குறீங்க? இல்லை சார், கேட்குறேன். விஷயங்களும் சிலர் பதிவிடுறாங்கல்ல. எனக்கு ஏதோ பொது இடங்களில் இதெல்லாம் சொல்லக்கூடாது. இருந்தாலும் நம்ம அடுத்த கட்டங்களுக்கு போகும்போது சில உண்மைகளை சொல்லி தான் ஆகணும். என்னென்னா ஒரு படம் வந்து இவ்வளோ தடங்கள் வரும்போது அது எதையோ ஒன்று பண்ண போகுதுன்னா அது இன்டைரக்ட் மீனிங். என்னோடய அசிஸ்டன்ஸுங்க வந்து என்கிட்ட கேட்டாங்க, சார் படம் டிக்கெட் போட்டிருக்கோம் வாங்க சார். இல்லை நான் வரல, அது பெரிய ஒரு இதுவான படமாக இருக்காது அப்படின்னு நான் ரிலீஸ்க்கு முன்னாடியே சொல்லிட்டேன். என் அசிஸ்டண்ட்டுங்கிட்ட சொல்லிட்டேன். அப்பயே நீங்கள் சொல்லிட்டேன். என்ன காரணம்னா அது கிட்டத்தட்ட 7 இயர்ஸாக அந்த ப்ராஜெக்ட். அங்கே என்ன காசுக்கு பிரச்சனையா, கற்பனைக்கு பிரச்சனையா, என்ன பிரச்சனை, எல்லாம் மீறி ஒரு தடங்கள் வருதுன்னா அது அப்படிதான். ஸோ அது அப்படித்தாங்கிறத புரியறதுக்கு ஒரு நாலேஜ் வேணும். என்ன சார் அது பொது மேடையில் சொல்லக்கூடாது. அது சொன்ன தப்பாயிடும். ஏன்னா நம்ம ஒரு இதுவான ஆள் இல்லையா, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு க்ரஷ் மாதிரி அது வரும். அது எப்படியோ அது நடந்துருச்சு அந்த படத்தில். அதனால் அது தொடர்ந்து அதில் நிறைய இதுவான ஆச்சு, சம்பவங்கள் நிறைய ஆச்சு. ஸோ இதெல்லாம் வச்சு நான் கால்குலேட் பண்ணும்போது நான் சொல்லிட்டேன் என்னோடய அசிஸ்டன்ஸுங்கிட்ட, அது கஷ்டம்தான் அப்படின்னா. அதே மாதிரி தான் ரிவ்யூஸ் இருக்குது. எல்லாருமே வந்து முன்னுக்கு போயிட்டு பேசுகிறாங்க. ஏன்னா பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, பெரிய எதிர்பார்ப்பு. இன்றைக்கி இந்த வருஷத்தில் பெரிய படம்னா அதானே தமிழில் இல்லையா? தமிழில் இன்றைக்கி இந்த வருஷத்தில் பெரிய படம். இதுக்கப்புறம் மேபி வேட்டையன் வரலாம். ஆனால் இதில் கூட பார்த்தீங்கன்னா சங்கர், கமல், லைக்கா எல்லாமே பெரிய பிரம்மாண்டத்தின் உச்சம் இல்லையா? அதனால் உங்களுக்கு வந்து எல்லாரும் கவனிச்ச படம். ஆனால் கமர்ஷியலாக கலெக்ஷன் ஆகிட்டுருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஓகே, கமர்ஷியலாக போயிட்டுருக்குன்னு அந்த நம்பர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கும். அதான் கலெக்ஷனாக ஓகேன்னாங்க. பட் ரிப்போர்ட்டாக தப்பாக இருக்கு. வர நாட்களில் எவ்வளோ வசூல் அப்படின்றத பார்க்கலாம். ரஜினிகாந்த் அவர்கள் பார்த்துருப்பீங்க, சமீபத்தில் மிகப்பெரிய ஒரு கல்யாண நிகழ்வில் கலந்துக்கிட்டு மிக ஒரு உற்சாகத்தோட ஒரு நடனம், அதையாவது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பார்த்தேன் சோஷியல் மீடியாவில் பார்த்தேன். ஸோ ரஜினி அவர்களோட அந்த மகிழ்ச்சிக்கு என்ன காரணம் சார்? இந்தியன் 2 இருக்குமோ சார் அப்படின்னு போட்டு தானே ஒருத்தனுங்க. சரி, இந்தியன் 2 இருக்குமா அப்படின்ட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் போட்டுருவேன். இப்போ இல்லை பிரவீன் காந்தி அவர்கள் இதுதான் காரணம். இல்லை சின்ன மாப்பிள்ளை அப்படின்னு ஒரு படம், சின்ன மாப்பிள்ளை பிரபு நடிச்ச படம் கேள்விப்பட்டீங்களா? 93 ரிலீஸ் ஆச்சு. 1993 படம் ஹிட்டு. அம்மா கிரியேஷன், சிவா தான் அதுக்கு ப்ரொடியூசர். அந்த 100வது நாள் ஃபங்க்ஷன் அடையார் ஹோட்டலில் நடந்தது. ஓகே, அதில் நான் ஆடிட்டு இருக்கேன். ஓகே, அப்போ நான் அசிஸ்டன்ட் டைரக்டர், நல்லா கேட்டுங்க. நான் சொல்கிறேன் 93 நான் அப்போ வந்து ஏதோ ஒரு கம்பெனி கதை சொல்லி கதை ஓகே ஆயிருது. லக்ஷ்மி மூவி மேக்கர்ஸ், சிவாஜி, கார்த்திக், கே.எஸ். ரவிக்குமார் டைரக்டர். ஸோ அதில் நான் அம்மா கிரியேஷன் சிவாவோட நான் ட்ராவல் பண்ணுவேன். என்னையும் கூப்பிட்டுருந்தாங்க. என்னையும் கூப்பிட்டு நான் ஆடிட்டு இருக்கேன். ஓகே, அதில் வந்து ரஜினி சார் ஆடினார். அப்போது எனக்கு அது வந்து என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சம்பவம். ரஜினி சாருக்குலாம் ஞாபகம் இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்ம அப்போ அசிஸ்டன்ட் டைரக்டர் தானே, ஞாபகம் வச்சுக்க வாய்ப்பு இல்லை. எனக்கு அதெல்லாம் ஒரு கோல்டு மெமரிஸ். ஸோ எனக்கு என்ன அந்த கோல்டு மெமரிஸ் ஏற்பட்டுச்சோ அதே மெமரிஸ் வந்து இப்போ அம்பானி குடும்பத்துக்கும் வருதுங்க. ஓகே, அம்பானி குடும்பம் எவ்வளோ பெரிய குடும்பம். ஆனால் ஒரு சின்ன பல்ல இன்னொன்று சொல்கிறேன் உங்களுக்கு, நான் ரஜினி சாருடைய பவர் இருக்குல்ல, அவருக்கே தெரியல. எனக்கு என்ன வேதனைன்னா அவருக்கே அவர் பவர் தெரியாமல் அவர் சின்னதாக இருக்காருன்னு வேதனை. அதாவது நான் வந்து ஐஸ்வர்யா ராய்க்கு கதை சொல்கிறதுக்காக பாம்பே போகிறேன். சரி, 2 இன்சிடென்ட் சொல்கிறேன். ரஜினி சாரோட பவரை நான் சொல்கிறேன்.
அப்போ வந்து அந்த அம்மா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வர்றதுக்கு லேட் ஆகுது. யார்? ஐஸ்வர்யா ராய். நான் சொல்கிறது வந்து 2003. அவங்களும் அபிஷேக் பச்சனும் ஒரு படத்தில் நடிக்கிறாங்க. மணிகண்டன் ஒருத்தன் தான் கேமராமேன், பெரிய கேமராமேன், நம்ம தமிழ் பையன் தான், பெரிய கேமராமேன். மிஸ்டர் இது இந்த படம் பிரபுதேவா படத்துக்கு மிஸ்டர் ரோமிக்கு அவர் தான். ஓகே ஓகே. நான் வந்து இருக்கும்போது அப்போது வந்து அபிஷேக் பச்சன் வந்து யார்கிட்டயோ கூட இருக்கவங்க கூட பேசிகிட்டு இருக்காரு. நான் சேர் போட்டு அப்படியே கேட்டுட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு ரஜினிகாந்த் ஃபேன் வந்து பேசினா எப்படி பேசுவாங்க, தலைவர் வந்தார்ல, தலைவர்ல என்ன பண்ணா தெரியுமா அப்படின்ட்டு. எந்த இன்சிடென்ட்டை சொல்றாருன்னா, ஜெயலலிதா மேடமுக்கு அவருக்கு ஒரு கிளாஷ் ஆச்சு இல்லையா, காரை வந்து உள்ள விடல, நடந்தே போ இல்ல நடந்து போல, உள்ள உள்ளவனா கார் மேல பேனட்ல ஏறி உக்காந்துக்கிட்டாரு, உக்காந்துக்கிட்டு தம்ம பத்த வச்சிட்டாரு. இது நடந்த இன்சிடென்ட். இத இப்ப நம்ம ஒரு ஃபேனா இருக்கும்போது எப்படி சொல்லுவோம், என்னாச்சு தெரியுமா, காரை குறுக்க நிக்க வச்சுட்டு ஏறி அப்படி உட்காந்து அப்படி 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 தம்ம போடுறாரு பாரு இப்படி சொல்லுவோம்ல, இதே மாதிரி அவர் சொல்றாருங்க. நான் அப்படியே மிரண்டு போயிட்டேன். ஏன்னா நம்ம தான் வந்து ஃபேன்னு பார்த்தா இங்க அபிஷேக் பச்சனும் நம்ம லெவலோட இன்னும். இப்போ நான் ஒரு டேரக்டர் ஆனதுக்கப்புறம் அப்படி பேச மாட்டேன்ல, நான் ஃபேனாக இருக்கும்போது பேசினேன். இப்போ கொஞ்சம் தானே அடக்கி வாசிப்பேன். அவரு ஒரு லிட்ரலி ஒரு ஃபேன் எப்படி பேசுவாங்களோ அப்படி பேசினார். நான் மிரண்டு போனேன். ஒன்று. இன்னொன்று வந்து சஞ்சய் தத்துக்கு நான் வந்து ரட்சகன் படம் முடித்த உடனே சஞ்சய் தத்துக்கு, ஏன்னா சஞ்சய் தத்தோட மேனேஜரும் சுஷ்மிதா சென் மேனேஜரும் ஒரே பர்சன். அவர் வந்து டெக்னிக்கலி அப்போ ஸ்ட்ராங் படம் இல்லையா, சஞ்சய் தத்துக்கு எனக்கு கதை சொல்ல அப்பாயின்மெண்ட் வாங்கி தராங்க. அப்போ நான் சஞ்சய் தத்தோட 3 நாள் அவர் வீட்டிலே தங்கியிருந்தேன். அவர் வீட்லேயே தங்கியிருந்தேன். அப்போது அவர் ரஜினியை பற்றி பேசுகிறாரு. ரஜினி சாரும் இவரும் ஒரு படத்தில் நடிக்கிறாங்க. அதோட ஷூட்டிங் வந்து மும்பையில் நடக்குது. மும்பையில் நடக்கும்போது அந்த சீக்வன்ஸ் படி என்னன்னா, ரஜினிகாந்தை சஞ்சய் தத்தை அடிக்கணும். ஓகே. இப்போ வந்து என்ன பண்ணிட்டாரு, ரெடி ஆக்ஷன், க்ரௌடு அப்படி நிற்கிது. இப்போ சஞ்சய் தத்து வந்து அடிச்சு சட்டையை பிடிச்சோன்னா அங்கேருந்து 1000 பேர் கிளம்பிட்டானுங்களா. அவர் சொல்றாரு, இதே இது ஏன் சிட்டிடா, இது எது மும்பை வந்து அவர் சிட்டி. அவர் பயங்கர ஸ்ட்ராங் பர்சன் இல்லை சஞ்சய் தத் வந்து, இப்போ இருக்க சஞ்சய் தத் இல்லை, இப்போ வேற ரேஞ்சு சஞ்சய் தத். ஏன் சிட்டி மும்பை, ஏன் சிட்டி, ஏன் சிட்டிக்குள்ள நான் ரஜினியை கை வச்சா இத்தனை பேர் எழுந்திருக்கிறான்னா அவன் யாரா அவன் அப்படின்னு சஞ்சய் தத் சொன்னார். இதெல்லாம் நான் காதால கேட்டு தான் நம்ம ரஜினியை வந்து அவ்வளோ கொண்டாடுறது. இன்னைக்கும் ரசிகர்கள் ஒன்றும் இல்லை. உங்க பேட்டியில் நான் ஒன்று பேசிட்டேன் இல்லையா, அவருக்கு எதுக்கு நீங்க நம்ம கேட்டீங்க. ஒன்று ரொம்ப நாள் என்னுடைய இது, சார் நீங்களே இப்படி பேசலாமா சார், ரசிகர்களாக ஃபீல் பண்றாங்க. இல்லப்பா, அவரை நான் வேறையா பார்க்குறேன். அவரை வந்து ஒரு சினிமா நடிகரா இன்னுமே நான் எவ்வளோ நாள் தான் பார்க்கறது. நான் அவரை தலைவராகவும் தெய்வமாகவும் பார்க்க ஆசைப்படுறேன். மக்கள் காத்திருக்கான். சரி, நம்ம அதுக்கு போகணும்னு சொல்றோம். அதனால அந்த இடத்தில் அவர் நடனம் ஆடியது, அவர் உற்சாகமா இருந்ததெல்லாம் கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த இந்தியாவே கையில் வச்சிருக்காங்க. பணக்கார குடும்பம்னா அதானே, லக்ஸரி ஃபேமிலி யாருன்னு பார்த்தீங்கன்னா அம்பானி ஃபேமிலி. ஆனால் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரஜினி சார் தான் பணக்காரனா தெரிஞ்சார். ஏன்னா பணக்காரர்கள் நடித்தவர் அவர். ஓகே, உண்மையான பணக்காரன் எங்க ஆனந்தமா யார் இருக்கானோ, எங்க போனாலும் புகழோட யார் இருக்காங்களோ அவங்க தான் உண்மையான பணக்காரன். பணக்காரன் படத்தில் நடித்த ரஜினிகாந்த் பணக்காரர்களையும் பயமுறுத்தி வைத்திருக்கிறார்கள். அது யாரு, இந்தியாவோட நம்பர் 1 பணக்காரனை ஒரு குழந்தை மாதிரி வந்து இது பண்ணி, அவ்வளோ அந்த பையன் கல்யாண பையன் அவர் தானே கூட ஆடுறது, அவ்வளோ ஒரு எனக்கு அப்படியே அந்த அதை நான் சோசியல் மீடியாவில் பார்க்கும்போது எனக்கு அப்படியே அபிஷேக் பச்சன் தான் ஞாபகம் வந்தார். என்னடா இந்த இப்படி ஒரு மனுஷனா, இப்படி ஒரு மனுஷனுக்கு வந்து, ஆனால் இது எதையுமே அவர் காட்டிக்கவும் மாட்டார். இப்போ இப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து அரசியலுக்கு வந்தால் என்ன ஆகும், அதுதான் என்னோட ஒரே ஆசை. இப்போ கூட ஒன்றும் தப்பு இல்லை, உங்களுக்கு ஃபைனான்ஸ் பண்ண ஆள் இருக்கு. ஓகே, மறுபடியும் எங்கேயும் மாட்டி விட பாக்குறீங்க அவரை. மீண்டும் ஒரு பிரஸ் மீட் தான் அதை பத்தி இல்லைங்க, அவர் வரணுங்க. சரி, இவ்வளோ பெரிய கிரேஸ் உள்ள ஒருத்தர், தமிழன் கூட இருக்கிறது தமிழனுக்கு பெருமைங்க. நீங்க நடிகனாவே முடியறது வத்தமா தான் இருக்கு. நான் இப்பவும் சொல்றேன், அவர் நடிகனா முடியக்கூடாது. அவர் கேரியர் தம்பி வந்து காப்பாத்தாரு. எந்த தம்பி? அடுத்த தளபதி அவர்கள், அதாவது அடுத்த சூப்பர் இல்ல, அவர் அந்த பேட்டில இருந்து எனக்கு அது நம்பிக்கை போயிடுச்சு. ஆனா திருப்பி நீங்க கிளப்பி விட்டுறாதீங்க, கிளப்பி விட்டுறாதீங்க. அடுத்த நாட்கள் என்னென்ன வரும் அப்படின்றத கண்டிப்பா பேசும் சார். சரி, நன்றிகள். நன்றிமா. இன்னும் நினைச்சு உங்களை சந்திக்கிற நன்றி, வணக்கம்.